हरे कृष्ण महाराज। हरे दंड कृष्ण प्रणाम। महाराज, हरे कृष्ण, हरे कामोद प्रणाम महाराज। हरि बोल महाराज, दंडवत प्रणाम महाराज। हरे कृष्ण। हरि बोल महाराज, हरे कृष्ण हरे धन्यवाद कृष्ण प्रणाम कौन सा महाराज। है? பகவான் வந்து படைப்புகள்ல உணர்வாக இருக்கிறது அத்தனையுமே அவருடைய நேரடியான அந்த பரமாத்மாங்கிற ஒரு தோற்றம். உணர்வு பூரா பரமாத்மா. அதே போல காலத்துக்கு தக்க இப்படி மகத்தத்துவம்னு ஒண்ணு, மகத்தத்துவங்கிறது எல்லா எலமெண்ட்ஸும் அடங்கிய ஒரு தொகுப்பு. ஜட கொத்து அப்படிலாம். அதுல வந்து காலம்னு ஒண்ண புகுத்தின பிறகுதான் அதுல உணர்வுங்கிறது உண்டாகுது. உணர்வுனா ஒரு வைப்ரேஷன் உண்டாகுது. அதுக்கு அடுத்து பிரம்மா அடுத்த படைப்பை தொடங்குறதுக்கான உத்வேகம் பெறார். படைக்கப்பட்ட அத்தனையிலும் நான் இருக்கிறேன், அதுல பரமாத்மாவா இருக்கிறேன். அடுத்து அந்த பரமாத்மாவில இருந்து என்னென்ன ஒரு ஜீவன் அப்படிங்கிற ஒரு ஐடி வேணுமே, அந்த அடையாளம். அந்த ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இல்லை, அது பரமாத்மா தான் அதெல்லாம் செய்யறாரு. ரெண்டு பேர் ஒண்ணு போலதான் அப்படின்னு அவருக்கு ரெண்டு படைத்தல் அவசியம், ஒன்னே போதும். அப்படி உருவாக்குறார். இதுல ஒருத்தருக்கு தனியா ஒரு சுதந்திரம் கொடுக்கிறார் ஒவ்வொரு ஜீவனுக்கும். அந்த சுதந்திரத்துல அவனுக்கு ஒரு தனி அடையாளம் கிடைக்குது. அதைத்தான் நாம வந்து பிரம்மம், ஆத்மா, ஜீவாத்மா இப்படிலாம் சொல்றோம். இப்போ ஒரு கலாச்சார ரீதியிலையோ இல்லாட்டி ஒரு பழக்க வழக்கத்திலேயோ கூட எல்லாருக்குமே வந்து அந்த கிருஷ்ணரை பின்பற்றி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கல, அது ரெண்டாவது. ஆனா கிருஷ்ணரை மீறி யாரும் இருக்கல. முன்னெல்லாம் விளையாட்டு ஜாமான்கள் கூட குழந்தைகளுக்கு அந்த சங்கு, சக்கரம், ஊதுகுழல், இது புல்லாங்குழல், மாடை கூப்பிடுற குழல், இது மாதிரி ஜாமான்கள் தான் இருந்தது. அப்படி இப்போ கொஞ்சம் வேற மாதிரியான அதாவது நாகரிகம் வேற மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால அது இப்போ உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் ஜேசிபி, கார், அந்த மாதிரியான பிளாஸ்டிக் ஜாமான்கள் அதுக்கு விளையாட்டுக்கு கொடுக்குறாங்க. இப்போ என்ன எதுனாலுமே வந்து அவர் எல்லா வேதங்கள்லயும் அறியப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்றதா இருந்தா அது நான் மட்டும்தான் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிடுறாரு. வேதங்களை வந்து மொத்தமா அது இருக்குது, அது இருக்கிறதுக்கும் நான் தான் காரணம். அது அப்புறமா தனித்தனியா தொகுத்து எடுக்கிறேன், அதுவும் நான் தான். அப்புறம் வந்து அத 4 பேருக்கு சொல்லணும் அப்படிங்கும்போது வியாசரா வந்து சொல்ல வைக்கிறார். அவரே சொல்றார். அடுத்து புரிய வைக்கிறது நான் தான் அப்படிங்கிறார். இதெல்லாம் புரியும் போது, வேதங்கள் புரியும் போது உலகத்துக்கு அப்பால் வந்து இறைவன் இருக்கிறார், அந்த அளவுக்கு நமக்கு விஷயம் கிடைக்கும் வேதங்கள்ல. உலகத்துக்கு உட்பட்டு இல்லை இறைவன், அதெல்லாம் தாண்டி இருக்கிறார் அப்படி. ஆனா அப்போ உலகம் எதுக்கு? அந்த அப்பால் பட்டதுல இருக்கலாம்னா அங்க இருந்தவங்க தான் அங்க சொந்த காலில் நிக்கிறோம்ன உடனே இப்படி ஒரு தேவையில்லாத படைப்புகள்லாம் உருவாகுது. அதுல எல்லாம் கலந்துருக்கு. எப்படி பிளாஸ்டிக் கார் வச்சு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, பிளாஸ்டிக் விளையாட்டு ஜாமான். ஆனா குழந்தைங்க அதை வந்து அந்த தேவையை வந்து அந்த கண்டுபிடிக்கிறது தாயாட்டம் அமைச்சிருக்கு. இப்படி ஆசைக்கு தக்க உலகம் இருக்குது. அதனாலதான் ஒருத்தர் விரும்பி அது இல்லாம இந்த உலகம் அமைக்கப்படலை அப்படிங்கிறார் அர்ஜுனன். அதுல 10 அத்தியாயம் 7 அதுல எல்லாம் பார்த்தாச்சுன்னா தன்னுடைய விபூதிகள் எல்லாம் சொல்றாரு.
தொந்த சமாசம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். 10, 33, 32 அப்படி இருக்கலாம். அதுல பார்த்தாச்சுன்னா இரட்டை சொல் நானே அப்படின்றாரு. இரட்டை சொல் அத கூட அவரு விட்டு வைக்கல. அதுவும் நான் தான் அப்படிங்கிறாரு. அதுல என்ன அப்படி அதுல மறைஞ்சிருக்கு அப்படின்னா, இப்போ நாம வந்து எந்த வார்த்தையை சொன்னாலும் அதை ரெட்டையா சொல்லும் போது ரெண்டாவது சொல்றதுக்கு கீங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஒரு காசு இருக்கா அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு காசு கீசு இருக்கா அப்படிம்பாங்க, கீ சொல்லுவாங்க. தட்டுக்கிட்டு இருக்கா அப்படிம்பாங்க. அந்த கீங்கிறது சகஜமா அப்படி ரெட்டையில வருது. அது தொந்த அப்படின்னு பேரு. அது நான் தான் அப்படிங்கன்னா அந்த ரெட்டையா ஒண்ணு வருத அது கூட நான் தான் ஏன் சொல்றாருன்னா, காசுங்கிறது அவர் இல்ல, அந்த கீங்கிறத போடும்போது அந்த கிருஷ்ணங்கிற சத்தம் அதுல மறைஞ்சு வந்துருது. இப்போ எதையுமே நாம அந்த கீ வார்த்தையை போட்டு யூஸ் பண்ணிடலாம், ஆனா கிருஷ்ணாவுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதுல ஆல்ரெடி அவர் இருந்துடுறாரு. கிருஷ்ண அப்படிங்கிற வார்த்தையை ரெட்டையா சொல்ல முடியல, மற்ற எல்லா வார்த்தையும் சொல்ல முடியல. அதனால அதை கூட நான் தான் அப்படிங்கிறாரு. இப்படி நடைமுறையில வாழ்ற போது ஒரு அவரை கிருஷ்ணருடைய தொடர்பு இல்லாம யாரும் இல்லை. காலம் நான்கிறார், அடக்கி ஆள்பவர்கள் காலம் நான். காலத்துல இருந்து யாருமே தப்ப முடியல. ஒரு நாளைக்கு அது கதையை முடிச்சு வச்சிருக்கு. அப்போ காலம்னு ஒண்ணு கிருஷ்ணர் செலவழிக்க கொடுத்தார். நாம அதை கிருஷ்ணர் செலவழிக்க தந்தார். நான் அதை கிருஷ்ணருக்காக செலவழிக்கிறேனா, கிருஷ்ணருக்கு பயன்படுத்துறேனான்னு பார்க்கணும். வாழ்க்கையில வந்து வாய் பார்க்கறதுலே எவ்வளவு நேரம் பேசும். சும்மா அதை பார்த்துட்டு இருந்தேன், இதை பார்த்துட்டு இருந்தேன், அங்க நின்றுட்டு இருந்தேன், அதை பேசிட்டு இருந்தேன், இதை பேசிட்டு இருந்தேன். காலம் பூரா கிருஷ்ணர் கொடுத்த காசெல்லாம் இப்படி விரயமாயிட்டு. அப்ப விரயம் ஆகும்போது அவங்க ஒரு நாளைக்கு காலம் ஆயிடுறாங்க, அதான் இறந்து போயிடுறாங்க. காலத்தை பயன்படுத்தும் போது கிருஷ்ணர் மேலும் மேலும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் தருவார். நீங்க எதை இழந்தாலும் திரும்ப பெற முடியும். காலம் ஒரு செகண்ட் போனா கூட அது செலவழிச்சு போச்சா சும்மா வீணா போச்சான்னு பார்க்கணும். காலத்தை வீணடிக்க கூடாது. அப்போ அந்த அடங்காத காலம், ஏன்னா காலத்தை யாரும் நிறுத்தி வைக்க முடியல. அதனால அனைத்தையும் அடக்கி ஆளும் காலம் நான் தான் அப்படிங்கிறார். அப்படி ஒவ்வொரு இதுகள்லையும் நம்ம கிருஷ்ணருக்கு அந்நியமா உலகத்துல யாரும் இருக்க முடியாது. அப்பா அம்மா மேல நம்பிக்கை இல்லாம பிள்ளைங்க இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு ஆரிஜின் மூலம் வந்து அவங்க தானே, அதுல மாற்று கருத்து இல்லை. அவனுக்கு அறிவு இல்லை, அதனால அந்த மறுக்கிற எண்ணம், மதிக்காத எண்ணம் இருக்கு. ஆனா சும்மா சகஜமா தாராளமா புரிஞ்சுக்கலாம், இன்னார்ல இருந்தா இன்னார் வந்தாங்க அப்படி. அப்போ பிருந்தாவனத்துல இதையெல்லாம் வச்சுதான் அங்க உள்ள பிரஜவாசிகள் மக்கள் வந்து கிருஷ்ண நினைப்போட எதை பார்த்தாலும் கிருஷ்ணருடையவே தொடர்பு படுத்தி பார்த்து பார்த்து வாழ்றாங்க. அத வந்து கோஸ்வாமிகள் அதெல்லாம் எழுதுற போது கோடை காலத்துல வெயில் அடிக்கும், குளிர்காலத்துல குளிரும், மழை காலத்துல மழை பெய்யும். ஆனா பிருந்தாவனம் அப்படி கிடையாது, எப்பவும் எல்லாமா இருக்கு. ஒரே நேரத்துல சூறாவளி வரும், திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு குளிரும், சம்பந்தம் இல்லாம இருக்கு. அப்ப காலத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தலம் அப்படின்னு தெரியும். கோபியர்களே எடுத்துக்கலாம். கோபியர்களுக்கும் இந்த காலம் பொருந்தாது. கோடை காலம், மழை காலம், அந்த காலம், அந்த காலம், எந்த காலமும் பொருந்தாது. ஏன்னா கோடை காலத்துல வெயில் ஜாஸ்தி ஆக்கணும், அவங்க குளிர்காலத்துல கிருஷ்ணர் நினைச்சு ஏங்கி உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டும். அப்ப கோடையை அவங்க அனுபவிக்கிறாங்க. அதுல அடுத்து எப்பவுமே கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு, கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்காங்க. கண்ணீர் மழை, மழை காலத்துல மழை பெய்யணும், அவங்களுக்கு சதா சர்வ காலமும் அந்த கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. இப்போ பக்தன் வந்து அந்த பிரஜ மூடு, அந்த பிருந்தாவன மனப்பாங்குக்கு வந்துட்டா அவங்க வந்து காலத்தை வந்து சரியா பயன்படுத்துறாங்க. அதை பயன்படுத்தி அதை கடக்குறாங்க, கடந்து போகிறாங்க. மற்றவங்க அப்படி இல்லை,
காலத்தை விரயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் இதை வேஸ்ட் பண்றேங்கிற அறிவு கூட அவங்களுக்கு சொல்லி தரப்படல. சும்மா எதையாவது அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாலே 5 நிமிஷம் போயிடும், 10 நிமிஷம் போயிடும். நம்ம பார்க்கலாம், சில வீடுகள்ல வாசல்லே உட்கார்ந்து பெருசுகள் உட்கார்ந்து அரட்டை அடிக்கும். நானே பார்த்துருக்கிறேன். இங்கே கூட வாசல்ல ஒரு தடவை பார்த்தேன். நான் பஜாருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன், அது வரைக்கும் 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. சும்மா ஒண்ணுமே இல்லை, அவங்க எப்படி இவங்க எப்படி அதாக்கும் இதாக்கும் அப்படின்னு. இப்படி எப்படியெல்லாம் காலம் வந்து வீணடிக்கப்படுது. அப்போ எப்படி சொத்தை நாசம் பண்றவனை கண்டா பெற்றவங்களுக்கு வயிற்றெரிச்சல் வருமோ, அந்த எரிச்சல் வந்து இயற்கைக்கு வரும். அப்ப இயற்கை என்ன பண்ணுது, அவங்கள வந்து ஒரேடியா சோம்பேறி ஆக்கி விடுது. பேசாம தூங்கு, முடிச்சிருந்தா தானே வீண் பண்ற, தூங்கிட்டா ஏதோ ஒண்ணு அட்லீஸ்ட் ஒரு கரடி ஜென்மமாவது கிடைக்கும் அப்படின்னு அது உறங்க வச்சிருக்கு. அதனாலதான் பிரகலாதனும் சரி, மற்ற சுகதேவரும் சரி, துர்லப மானுஷ ஜென்ம அப்படின்னு. மனுஷ ஜென்மம் ரொம்ப ரொம்ப துர்லபம். அது பிராக்டிக்கலாவே அப்படிதான். 56 லட்சம் அணுக்கள்ல ஏதோ ஒரு அணு ஜெயிச்சு மனுஷனா பிறகு மீதி அணுக்கள்லாம் அந்த அவனுக்கு உடம்பா மாறிடுது, தீவனமா மாறிடுது. அப்படி ஒரு முதல் பரிசு கிடைச்ச மாதிரி கிடைச்சி அதுல வந்துட்டு அப்போ அந்த வேல்யூ தெரிஞ்சு வாழ்ந்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும். அதைத்தான் அந்த வார்த்தை சொல்லு, துர்லப மானுஷ ஜன்ம ஆகார நித்திர பயம் மைதுனம் இன்னொரு சுலோகமும் இருக்கு. அதுல பசுபிக்கு சமான. சும்மா சாப்பிட தூங்க அப்படின்னாச்சுன்னா மனுஷனா பிறக்கணும் அவசியம் இல்லை. அது எல்லா ஜென்மாவும் அதை செய்து அந்த அந்த பிறவியே போதுமே. எதுக்கு மனுஷ உடம்பு? மனுஷனா வந்தா கிருஷ்ணரை நினைக்கணும், கிருஷ்ணரை பார்க்கணும், கிருஷ்ணரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஆரத்தி நடக்குன்னா அதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது சம்பந்தமா இருக்கணுடைய அப்படி எதையாவது நினைச்சிட்டு எப்படியோ இருக்கக்கூடாது. அப்படி காலத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கருத்து. அதனாலதான் அத காலச்சக்கரம்னு ஒண்ணு கொடுக்குறாங்க மகாபாரதத்துல. டிவில எல்லாம் அந்த சக்கரத்தை ஏன் காட்டுறாங்க? ஏன்னா காலம் செய்யறத நல்லவங்க கூட செய்ய மாட்டான், நாள் செய்யறத நல்லவனும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் வந்து அந்த அளவுக்கு கிருஷ்ணருடையதுங்கிறதுனால அந்த கிருஷ்ணருக்கு பயன்பட யார் என்ன தயாரா இருக்கிறா, இந்த பயன்படுத்த யார் தயாரா இருக்கிறான்னு காலம் வந்து காத்து கிடக்கு. நமக்கு வந்து அந்த அருமை தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஹரே கிருஷ்ணா.